மிஸ்கின் சார் சொல்லியிருந்தாரு என்கிட்ட ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கு. உங்களை மாதிரியே பண்றான் சார், இமிட்டேட் பண்ண. இல்ல இவன் எல்லா லாங்குவேஜும் போடுவான். காலேஜ்ல எல்லாம் போட மாட்டோம். போன் பாஸ்வேர்ட்ல இருந்து என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணோம் எல்லாம் தெரிஞ்சிடும்ல. நீலவே ஓகே, சோ ஃபார்முலா ஆரம்பிச்சிடுறேன். மிர்ச்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம். கோபி சுதாகர் அண்ட் ஓகாட் பியூட்டிஃபுல் டீம். அந்த ஓகாட் பியூட்டிஃபுல் வந்து ரொம்ப ஃபேமஸான திங். நாங்க வரப்ப சும்மா கேட்டுட்டு இருந்தேன், என்ன தெரியுமா உனக்கு தெரியுமா ஓகாட் பியூட்டிஃபுல் என்னன்னு, உனக்கு தெரியுமா அப்படின்னு 2-3 பேருக்கு மட்டும் தான் அந்த ஆன்சர் தெரிஞ்சு. அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு போயம். நாங்கலாம் சிக்ஸ்த்ல மனப்பாடம் பண்ணா எனக்கு வந்து மார்க் கிடைக்கும் அப்படின்றனால ஓகாட் பியூட்டிஃபுல் இதுக்கு இந்த டைட்டில் வந்து ஆரம்பம். ஓகாட் பியூட்டிஃபுல் எதுக்கு? பசங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா அதான் வச்சு மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்த டைட்டில் ஏன்? அவர் கடைசியா 6th படிச்சாரு, அப்ப அது வந்து அதை அப்படியே வச்சுட்டாரு. அவ்வளவுதான், விடுங்க. ப்ரொஃபசர் தான் அவர் சொல்லி கொடுத்தது நான் அப்படியே வச்சிருக்கேன். ஆக இன்னைக்கு எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, பதில் மட்டும் வராதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த இன்னையோட கட் பண்றேன். இன்னைக்கு இந்த டைட்டில் ஏன் வந்துன்னு கேட்டேன். இல்ல படத்துக்குள்ளே இது ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான். உங்க 2 பேர் மாடுலேஷன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்து பண்ணி என் ஆபீஸ்லயே பழைய ஆபீஸ்ல ஒருத்தன் சுதாகரா மாறிட்டான். அவன் வந்து சுதாகர் மாதிரி தான் பண்ணுவான், அந்த மாதிரி மாறிட்டான். கோபியா மாறினா பல பேரை நானே நேர்ல பாத்திருக்கேன். இந்த பாடி லாங்குவேஜ் மாறி நீங்க பாத்துருக்கீங்களா? நம்மள மாதிரி ஒருத்தன் பண்றான் அப்படின்னு இல்ல யாராவது சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி ஒரே ஒருத்தர் ரீல்ஸ்ல ஒருத்தர் பையன் பண்ணி அனுப்புவான், ஆனா இந்த வீடியோ பாருங்க அப்படி நான் பாத்திருக்கேன். அவன் வந்து என்ன மாதிரியே பண்றான்னு பாத்துருக்கேன். மத்தபடி அவர் அதாண்டி வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சரி, ஓகே, நம்ம ஒரு விஷயம் வந்து செட் பண்ணிட்டோம். ஓகேவா, உள்ள வந்துட்டோம், நிறைய விஷயம் நம்ம செட் பண்ணிட்டோம். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒண்ணு ஓடிச்சு இல்ல, அந்த கேள்வியோட ஆன்சர் தான் இந்த படம். ஆமா, என்ன தாட்ஸ் ஓடிச்சுன்னு கேட்டேன். நம்ம ஒன்று பண்ணிட்டோம், அது உங்களுக்கு மேபி சேச்சுரேட் ஆன ஃபீல் வந்துச்சா? சம்டைம்ஸ் எனக்கு நம்ம பண்ணல, சேச்சுரேட் ஆன ஃபீல் வரல, இப்போ வரல. வாட் நெக்ஸ்ட்ங்கறப்ப சினிமா தான் நாங்க அதுதானே ஐடியா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து காலேஜ் படிக்கிறப்ப இருந்தே சினிமாவுக்கு டிவில போனா சினிமாக்கு ஈஸியா போயிடலாம்னு தான் வந்தோம். டிவி கிடைக்கல, யூடியூப் யூஸ் பண்ணி போலாம் அப்படின்னு தான் ஐடியா. வாட் நெக்ஸ்ட்னா இல்ல வீடியோ நல்லா பண்றீங்களா, திருப்பி அடுத்து என்ன பண்ண போறோம்? சினிமா தான் எப்படி பண்ண சினிமாலாம் நல்லா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரிலீஸ் ஆகும்போது எப்படி தியேட்டர்ல பார்த்து எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல இருக்கும். அகைன் வந்து இந்த பிளாக்ஸ் வந்து ஒன்று பண்ணும்போது ரீவிசிட் பண்ணணும்னு தோணுதுல நிறைய விஷயம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிளாக் பார்க்கும்போது. பிளாக் ஆரம்பிச்சோன்னு இன்னும் நிறைய விஷயம் என்ன, நமக்கு சில ஊர்லாம் போயிருக்கவே மாட்டோம் பிளாக் பண்ணலன்னா. இவனுக்கு பண்ணதுனால இப்ப டூர்ன்ற பேருக்கு பதிலா அதை பிளாக்னு மாத்தி பிளாகுக்கு போற மாதிரி போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருக்கு. அது நல்லா ஜாலியா இருக்கு, பாக்குறவங்களுக்கும் ஜாலியா இருக்கு. ஆனா 1 லட்சம் கூட போக மாட்டேங்குது, 1 லட்சம் பேர் பாக்குறாங்க. சாப்பாடு போட்டா நிறைய பார்ப்பாங்க. ஆமா, சாப்பிடுறது போயிருவான், அப்புறம் அவன் சாப்பிட்டே இருந்தா போயிருவான் குடியிரு. இல்ல அதெல்லாம் இல்ல, கண்ட்ரோல் டயட் கொண்டு திருப்பி பிளாக் காஃபி தான். இது ஆக்சுவலா பிளாக் காஃபி சுகரை போட்டு விட்டாங்க. அப்படியா? இல்ல இப்ப நான் இங்கேயே வரேனே, இப்போ டயட் நம்ம நடிக்க வந்துட்டோம், லைக் 6 பேக்ஸ் வைக்கிறோம், அந்த மாதிரி ஒரு முயற்சிகள்ல கோபி இறங்குறாருன்னு நான் தமிழில் வச்சுக்கலாமா? ரொம்ப குறைக்கலாம், ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் சொன்னதுன்னா அந்த சுகர் கட் வந்து பண்ணுங்க. அது வந்து அதுவும் சொன்னா வயசுக்கு சொல்ற மாதிரி ஆயிருமே, 30 தாண்டினா வந்து இதை கண்டிப்பா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 40 தாண்டினாலும் 30 தாண்டது, இப்பெல்லாம் 30 தாண்டினாலே இதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு நம்ம கரெக்டான ஃபுட்டு டைமுக்கு சாப்பிடுறது இல்லை, இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கோம்னா அதனால சில பிரச்சனைகள் வந்து நம்ம மதிக்காம நீ வகம கடா பண்ற மாதிரி போட்டு இழுத்து போட்டு துவைச்சு அடிச்சு எல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளவுதான், ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு. சரி ஓகே கட் பண்ணி, அதனால கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் போவோமே.
அண்ட் நான் அந்தோடனே கோபியன் கேட்டேன் படத்தை பத்தி இந்த விஷுவல் எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கும், என்ன மாதிரி படம், எதையுமே வந்து ரிவீல் பண்ணவே இல்லையே. நாங்க போஸ்டர்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து சரி இதுலயாவது பண்ணிருவாங்க, அப்பப்போ அந்த லிரிக் வீடியோல சொருகுவாங்க. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா இந்த சார்லி சாப்ளின் கெட்ட போட்டு எல்லாரும் பேசாம நடிக்க போறீங்களான்னு கேக்குறாங்க. அப்படி எல்லாம் எதுவும் பண்ண போறதில்ல. அது சும்மா சிம்பாலிக்கா அந்த ஷாட்டுக்கா அது அவரு வச்சிருந்தது. அதுக்கப்புறம் படம் வந்து வேற மாதிரி தான். படம் நார்மலா பேசி நடிக்கக்கூடிய படம் தான். மனிதர்கள் வந்து நார்மலா இருக்க மாதிரி. ஏலியன் சப்ஜெக்ட் கிடையாது, நார்மலா. அவர் டிகே இல்ல. ஓகே சொல்லுங்க, ஏன் அப்படி மறைச்சு ஒளிச்சு குறியீடாவே ஹேண்டில் பண்றோம்? ஜாலியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்கள அது மாதிரி மேக் ஓவர் பண்ணி சார்லி சாப்ளினுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி. ப்ளஸ் வந்து அவங்கள இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவங்கள நீங்க இப்படி பார்த்தது இல்லை இல்லையா? நல்லா இருந்துச்சா? அதான் ஐடியாவே. இல்ல இன்னும் கொஞ்சம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். இல்ல வரும், ரிவீல் பண்ணுங்க, இல்ல ரிவீல் பண்ணுங்க. அது என்னன்னா படத்தோட ஒரு விஷயத்துக்கு கனெக்ட் இருக்கு, பட் அதுதான் ஓவரால் படம்னு இல்லை. இது வந்து நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு படமாவும் இருக்காது, சர்ப்ரைஸ் பண்ற படமா தான் இருக்கும். யூஸ்வலா எதுவும் இருக்காது. படம் பார்த்தா ஜாலியா இருக்கு, காமெடியா இருக்கு. படம் அந்த மாதிரி ஜாலியா காமெடியா நல்லா இருக்கும். படம் ரொம்ப எமோஷனான படம். காமெடி வந்து ஃபுல் காமெடி இருக்காது, காமெடி கொஞ்சம் இருக்கும், நிறைய எமோஷன், ஃபேமிலி டிராமா அந்த மாதிரி படமா இருக்கும். ஒரு ஃபீல் வீடியோ மாதிரி இருக்கு. அதனால அதான் அப்படி சொல்றாரு. நீங்க டக்குனு வேற ஏதாவது ரிவீல் பண்ணுங்க. இப்பதாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிளே வந்து உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவா ஒன்று சொல்றேன். சூப்பர். நெக்ஸ்ட் சிங்கிள்ல படத்தோட கலரு இந்த விஷயம்லாம் கேட்டீங்களா, உங்களுக்காக ஒரு 2 ஷாட் வரும். அண்ட் பாட்டுக்கு வந்துடும். அந்த பீஸ் கனெக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. சும்மா ஜாலியாக யூஸ் பண்றது விக்னேஷ் ப்ரோ அதுக்கு கிரெடிட்ஸ். பாட்டு இந்த ஆள் எழுதுவாரான்றதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. திடீர்னு பார்க்கும்போது என்ன பாட்டு எழுதுறாரு இல்ல எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனா இவர் தான் எழுதினாரு, நல்லா எழுதி பக்கத்துல நான் பாத்துட்டே இருந்தேன். என்ன டிரான்சிஷன் இது? சாக்கோபாய் விக்கிட்டோ விக்னேஷ் ஆக்சுவலா வளரவே இல்லை, ஒரே கேட்டதுல உங்களுக்காச்சும் வளர்ந்து இல்ல. ஆக்சுவலா ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதுல இருந்து ஒரே ஒரு ஆசை, ஃபேமஸ் ஆயிடணும். என்னெல்லாம் தெரியுதோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் நடிச்சு பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகல. டைரக்ஷன் பண்ணேன். நீங்க எல்லாமே பார்த்துப்பேன். அந்த அக்கௌண்ட் குள்ள போயிருந்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணிருப்பேன், கிராஃபிக் டிசைன் பண்ணிருப்பேன், எல்லா கரமும் பண்ணேன். ஒர்க்கான ஒரே விஷயம் லிரிக் தான். அதை முடிச்சுட்டு வந்துட்டேன். பாடுறதுக்கு நிறைய ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குல்ல கோபி. அது சும்மா அது சின்ன வயசுல இருந்து அந்த பாட்டு மேல ஒரு இன்ட்ரெஸ்டிங். அவங்க பாடுறதா அவங்க பாடுற மாதிரியே பாடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு இமிடேஷன். ஆன்சர்ல நான் வந்து ஒரு நாள் படி ஏறி வந்துட்டு இருக்கேன். மேல ஒரு ஹிந்தி பாட்டு ஒண்ணு கேக்குது. நான் மட்டும் போறேன். உள்ள போயிட்டு பார்த்தா எங்கடா எதுவும் போல பார்த்தா இவன் பாடிட்டு இருக்கான். எக்ஸ்க்ளூசிவ் இது அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் ஹிந்தி பாட்டு. அப்படி ஏதோ இந்த ஆசிக்காதவா படம் வந்துச்சு ப்ரோ. அந்த மாதிரி ஏதோ அதுல ஏதோ ஒரு பாட்டு ஏதோ பாடிட்டு இருந்தான். அப்போ வந்து நான் பக்கத்து ரூம்ல இருந்தேன். பாடுனீங்களா? இல்ல கிடக்காம ப்ரோ. காலேஜ் படிக்கும்போது தான் சொன்னேன். அப்படியா? அந்த வெளிய மேன்ஷன்ல இருந்தீங்கல்ல. ஓ மேன்ஷன்ல. நான் வந்து பக்கத்துல ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுசாந்தன் இருந்தான். அவன் ரூம்ல இருந்தேன். எக்கடா அப்படின்னு போய் தேடி பார்த்தா இவன் நிறைய பாடுவான். அப்படி அப்படியே வராங்க எல்லாரும். நம்ம ஊர்ல எவ்வளவு தமிழ் பாட்டே தெரியாது, இது ஹிந்தி பாட்டு. இல்ல இவன் எல்லா லாங்குவேஜும் போடுவான். இல்ல அவரோட சிங்கிங் டேலண்ட் நம்ம படம் வந்து ப்ரோ பஞ்சாபி பாட்டு பாடுங்க. அப்படி பஞ்சாபினா உனக்கு தெரியாது. ஹிந்தி பாட்டு தான் பாடுங்க. உங்களுக்கு காப்பிரைட் ஆகும் பரவாயில்ல. ரேடியோ மிர்ச்சிக்கு காப்பிரைட் பாத்துக்கலாம். ஹிந்தி பாட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடுங்க. அது ஹிந்தின்னு சொல்லிட்டேன். ஆமா ஏதோ பஞ்சாபின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேற ஏதோ லாங்குவேஜ். मैं तेनू समझावा की ना तेरे बिना लगदा जी क्योंकि तूने प्यार मेरा मैं तेर इंतजार तेरा मैं दिल तू यूं जान मेरी. அவ்வளவுதான். சூப்பர். அவரு ரவுண்ட் அப் என்ன அவர் பண்ணதை பார்த்தா அவர் வந்து ஒரு படத்துல வந்து பாடிட்டு பாரு. நீ சொல்லாவிடியா சொல்லுவார் நீலவே. ஏதோ பாட்டு இல்ல போல பரா உருவாக்கி பரான்னு பார்த்தா உண்மையிலேயே ஒரு பாட்டு இருக்கு. பழைய சிவாஜி பாட்டு. வடிவேல் சார் நிறைய அவரு எத்தனை எந்த போட்டதை இங்க போட்டு காலேஜ் படிக்கிறப்பலாம் இன்னும் சென்சார் போட முடியாது. இல்ல அந்த பேக் பேஜஸ்ல ஒரு பாட்டு ஒண்ணு அது மிஸ்கின் சார் சொல்லிருந்தாரு. என்கிட்ட ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கு, ஃபுல் போட்டே கெட்டவன். அப்படியா? நான் ஈக்குவலி டேலண்டட்.
நேர் இருக்குன்னு பாடம் சொல்ல மாட்டோம். ஆனா அந்த வெர்ஷன் நல்லா இருக்கும் இல்ல, காலேஜ்ல வந்து ஒரு மாதிரி காலேஜ்ல எல்லாம் போட மாட்டோம். கிளாஸ்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க செருப்பு காலேஜ்ல இருந்து நீங்க நான் கேள்விப்பட்டேன் ஃபர்ஸ்ட் யார வந்து கலாய்ச்சீங்க காலேஜ்ல? எங்க ஸ்டேஜ்ல இல்ல, நான் கிளாஸ் ரூம்ல எங்க கெமிஸ்ட்ரி சார் ரத்னகிரின்னு சொல்லி அவர் வந்து அவர் என்னன்னா திட்டுனா கூட சிரிச்சுக்கிறாரு. இருப்பா திட்டுறாரா சிரிக்கிறாரா இல்ல கோபமா இருக்காரா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரை ஒரு நாள் நான் அவர் இல்லாதப்ப நான் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன். அவரு வந்து பசங்கள்ட்ட கேட்டாரு எதுக்கு சிரிச்சுட்டு இருந்தீங்க, உங்களை மாதிரியே பண்றான் சார், இமிட்டேட் பண்ண சொன்னாரு. சூப்பர் பான்னு சொல்லிட்டு அவர் தான் என்ன ஃபைன் ஆர்ட்ஸ் நீ போ அவங்கள பாரு, யுவராஜ்னி என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவனை போய் நீ பாரு அப்படின்னாரு. இங்க கூட்டு வந்துருச்சு. கிளாஸ் ரூம்ல இன்ஜாய் பண்ண ஆரம்பிச்சதா? இங்க பாருங்க எனக்கு அப்படி ஒரு சார் கிடைக்கும். ஆக்சுவலா நான் ஸ்டாஃப் கலாய்க்கிறது எல்லாத்துக்கும் நேச்சுரலாவே இருக்கும்ல. கிளாஸ்ல வந்து எல்லாரும் ஒரு நல்லா லஞ்ச் பிரேக்ல அது ஒரு ஆனா எங்க காலேஜ்ல வந்து அது என்னவோ தெரியல, எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருமே என்ன மாதிரி பண்ணி காட்டி, என்ன மாதிரி பண்ணி காட்டி. ஒரு ஸ்டாஃபே ஆமா, அவங்க அது இப்ப ஃபீலே பண்ண மாட்டாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரூடா இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கூட அவங்களும் பண்ணி காட்டுவாங்க. ஆமா, பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. அது என்னவோ தெரியல, ஏதோ தப்பிச்சு ஓடிட்டோம் அப்படின்றது. நீங்க உள்ள வந்துட்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அடிப்படை வந்து பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் எஸ்டிஆர் பாடின பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. எத்தனை அடிகள் விழுந்திருக்கு ஒரு சாக்லேட் பாய் வாழ்க்கையில? விழத்தான் செய்யும் அடிகள். இல்ல இதுல என்ன ஒரு ஃபன்னான விஷயம்னா, காலேஜ் படிக்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பிரேக்கப் ஆச்சு. காலேஜ்லயே காலேஜ்ல ஓகேவா. அப்ப நம்ம கூட தெரியும் எனக்கு எந்த தப்பான ஒரு எண்ணமும் சொல்றேன், எந்த தப்பான எண்ணமும் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள்ல, அவள்கிட்ட போய் நம்ம புலம்போல ஆயிடுச்சுப்பா பிரேக்கப் ஆயிடுச்சு. கடைசியில் அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அவளுக்கு என்னை பத்தி எல்லாம் என்னை பத்தி எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்ல ஒண்ணு இல்ல அப்படி இல்ல சந்தோஷப்படுங்க. என்னை பத்தி எல்லா ஹிஸ்டரியும் தெரியும். வண்டியோட இப்படி திரும்பினாலும் எங்க திரும்புற அப்படின்னு. அது ஒரு போன் பாஸ்வேர்ட்ல இருந்து என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணோம் எல்லாம் தெரிஞ்சிடும்ல. அது ஒரு பெரிய பிரச்சனை. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்குள்ளேயே நீங்க ஃப்ரீயா இருந்து போயிடலாம். டக்குன்னு ஒரு நாள் கட்டான மாதிரி டைம் இல்ல. அதெல்லாம் இப்படி உள்ள நேச்சுரலா பண்றீங்க. உண்மையிலுமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே லவ் மேரேஜ் தான் ப்ரோ. லவ் பண்ணாம மேரேஜ் யாரா பண்ணுவாங்களா? கல்யாணம் பண்ணு பொண்ணு சொன்னா டக்குன்னு பேசி ஒரு பண்றது இல்லையா? லவர்ஸ் மாதிரி அது லவ்ல வர அது லவ் தான். நீ என்னைய மாத்தி கேக்குறதுனா லவ்னா அது ஒரு இயர்லாம். ஆமா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் லவ் கொடுக்கிறது, கிரீட்டிங் கார்டு கொடுக்கிறது, ஃப்ளர்ட் பண்றது. அதெல்லாம் ஃப்ளர்ட் பண்றது லவ்வா? ஃப்ளர்ட் பண்றது ஃப்ளர்ட் பண்ணி அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டா அது லவ். இல்ல உண்மையிலுமே வீட்டுக்குள்ள வரும்போது இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ, இந்த வர வேலையை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மச்சான் வர கிடக்கிறோம் அப்படின்னு கிளம்பிடுறது. இல்ல அது ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு லிங்க் ஆகும். இப்ப எங்க வீட்டுல போனாலும் அதுதான், ஏதாவது சண்டைன்னா பேச மாட்டாங்க. என்னம்மா எதுவும் பிரச்சனையா? ஒண்ணும் இல்லை. அப்புறம் ஏமா மூஞ்ச முடிச்சிருக்கேன் எரிச்சலா இருக்க போறது. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்றது யூஸ்வலா. சோ அது அப்படியே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு பிரச்சனை இல்ல, மூஞ்சா வைக்காதம்மா. ஒண்ணு இந்த மூஞ்சி ஒண்ணு இப்படி ஒண்ணு இல்லைங்க தான் ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க ஒண்ணுமே அப்படின்னா அது எப்படி ஒண்ணு இப்படிதான். இந்த டாக்டர் எல்லாம் சொல்லுவோம்ல, ஆக்சுவலி ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அந்த மாதிரி. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஃப்ரெண்டு தான், ஆனா ரொம்ப ரிலேட்டபிளான விஷயம்லாம் எடுத்து அதை வந்து மீம் டெம்ப்ளேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்கல்ல, அது செம்மையான ஒரு விஷயம். ஐ திங்க் அது வடிவேல் சாருக்கு அப்புறம் வந்து ஹியூஜ் கிரெடிட். வடிவேல் சாருக்கு அப்புறம் வந்து அதிகமான மீம் டெம்ப்ளேட் சுத்திக்கிட்டு இருக்குன்னா எல்லா சிச்சுவேஷனுக்கும் உங்க வீடியோல பார்த்தா ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரியணும். மீம் டெம்ப்ளேட்ஸா மீம் டெம்ப்ளேட்டா கன்வெர்ட் ஆனது வந்து பாத்துருப்பீங்க. இட் இஸ் ஒரு ஃபேவரட் டெம்ப்ளேட். நான் டெம்ப்ளேட் ஆனதுலயே நான் ரொம்ப என்ஜாய் பண்ற டெம்ப்ளேட் வந்து இதுதான். அப்படி நிறைய இருக்கு. நான் வந்து சொல்லிடுறேன். எனக்கு வந்து சுதாகர் உங்களுடைய நீங்க இப்படி செய்வீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. அது எனக்கு ஃபேவரட். நான் அடிக்கடி எல்லாருக்கிட்ட யூஸ் பண்ணுவேன். எவனாவது ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டானா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அப்புறம் சுதாகர் வெக்கப்படுற மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுவும் அந்த டீச்சர் வந்து மலை டீச்சர்
இல்ல கிளாஸ்ல இருப்பான் அந்த பூரா வாத்தியாரா வராங்க பண்றாங்க அப்புறம் இதாங்கிற மாதிரி இதுல இருக்கு. மக்கட்ட குரூப்ல அதிகமா யூஸ் பண்ணுவோம். அவனை சொல்லி நிறுத்துங்க வேண்டாம். உங்க குரூப்ல இன்னொன்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஷேர் ஆகும் ஒண்ணு. யாராவது ஒருத்தர் ரொம்ப கதை விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கோபி எப்பவுமே சுதாகர் பார்த்து இப்படி சுத்திட்டு வந்து கேமரா பார்ப்பாரு. சோ அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு இவர் ஆக்சுவலா பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்காரு. யாராவது 3வது 4வது ஆப்ஷன் எல்லாம் கேட்டா எழுத்தான்னு எடுத்து சங்கிலே சொல்லி பகத்து விடுவேன் சொன்னா சொல்லிட்டே போலாம். இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு, அது சொல்ல முடியாது. என்கிட்டே இருக்கு. இல்ல நல்ல விதமான ஸ்டிக்கரா தான் இருக்கு. ஆனா இது எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல அந்த ஃபீல். அண்ட் யாராவது நீங்க அவங்கள கலாய்ச்சிருந்துருப்பீங்க, மேபி அந்த கேரக்டர் தெரிஞ்ச கேரக்டர் வந்திருக்கும், பார்த்து கண்டுபிடிச்சு கேட்டிருக்காங்களா இது நான் தானே அப்படின்னு. இப்ப கூட போன ஒரு சிலர் வந்து நம்ம வந்து அவங்க கலாய்ச்சிருப்போம். அவங்க வந்து கலாய்க்கிறது கூட கிடையாது, அவங்க வந்து பெருமையா பேசியிருப்போம். நம்ம கலாய்ச்சிட்டோம்னு நினைச்சிட்டு வன்மமா எடுத்துக்கிட்டு நம்மளை போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. ஏய் இருடா ஜெயிச்சு காட்டுறேன். சிரிப்பா இருக்கு பார்க்கும்போது. சில டைம் வருத்தமா இருக்கு. நம்ம வேற ஒருத்தர பண்ணிருப்போம், இவர்னு நினைச்சு கேட்டுக்காங்க. ஒரு வீடியோல எல்லாம் நான் வேற ஏதோ மாடலேஷன் பேசியிருந்தேன், மதன் கௌரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்புறம் பார்த்தா ஆமா மதன் கௌரி மாடலேஷனும் அப்படியே இருக்கு அப்படியே. நான் பண்ணது இவன்டா சொல்லவும் முடியாது. அப்புறம் சொன்னா அப்படி போயிடும். நேர்ல பாக்குறப்ப அது ஒன்னும் சொல்லலையா, இது வேற ஏதோ இவனுக்கு கிளப்பி விடுறாங்க. சும்மா நான் எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி. சரிங்க, பாட்டை பத்தி பேசுவோம். எஸ்கேன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் யாரோட கால் எஸ்கேன் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறது அவர் கேட்டாரு. கூப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நாங்க அதுக்கு முன்னாடி ஒரு தடவை மீட் பண்ணிருந்தோம். ஒரு தடவை இன்வைட் பண்ண ஏதோ ஒரு இதுக்கு இன்வைட் பண்ணிருந்தோம். அப்போ வந்து அவர் நல்லா கூப்பிட்டு நல்ல மரியாதை பேசுவார். அப்போ வந்து சரி கேட்டு பார்ப்போம், அவர்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ, அவர் போய் ரீச் பண்ற கஷ்டம், இதுக்கெல்லாம் போய் அவர் ரீச் பண்ண முடியாது. அவருக்கு இப்போ போயிட்டு அவருக்கு வேற லெவல் போய்கிட்டு இருக்காரு, நீங்க போயிட்டு பாட்டு பாட வாங்கலாம் கூப்பிட்டா எப்படி ப்ரோ இருந்துட்டா. சரி ஓகே பார்த்தா கரெக்டா அந்த அயலான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சிச்சு. நாங்க அதுக்கு சரி துபாய் சரி கூப்பிட்டுருக்காங்க அங்கே போயிட்டு அப்ப கேட்டோம். சரிப்பா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணாரு. சொன்ன டைமுக்கு நான் வந்து சரி அங்கே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லுப்பா கரெக்டா அந்த மெசேஜ் பண்ணா கரெக்டா ரிப்ளை பண்ணுவாரு. ஆக்சுவலா அவர் வந்து நானும் சொல்லிக்கிறேன், இவ்வளவு பெரிய ஸ்டார் அவரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம இருந்ததே கிடையாது. நீங்க சொல்லிருக்கீங்க, ஆஷிக் அவர் சொன்னாப்ல, விக்னேஷ்காந்த் சொல்லியிருக்காப்ல, எல்லார்ட்ட கேட்டாலும் இது வந்து சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரோட இடத்துல இருந்து அது எப்படி பண்றாருன்னு சத்தியமா தெரியல. அவர் சொல்லி 5 நிமிஷத்துல எனக்கு ரிப்ளை வந்துருச்சு. யூடியூப் சேனல்ல நம்ம கூட இருக்க சேனல்காரங்க பண்ணாலே ஆனா ஐ வாஸ் ஆக்சுவலி இந்த ஷூட்டிங் பரவாயில்லையே கரெக்டா. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பண்ணி கொடுத்தாரு. சொன்ன டேட்டுக்கு வந்தாரு. நீங்க அண்ணன் இன்னைக்கு நான் டேட்டுன்னு கேட்டேன், இதுல நான் ஃப்ரீயா இருக்கேன்ப்பா சொல்றேன். ஓகே கிரேட்டஸ்ட் குவாலிட்டி. அது சும்மா வந்து பேருக்கு தேங்க்ஸ் ஆடியோ நோட் இது பார்த்தேன் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. எனக்கு இவ்வளவு டைமே இருக்காது, எப்படி இதெல்லாம் பண்றீங்க. அந்த வியாபாரி படம் வந்து வச்சிருப்பாங்க 2 பேரு, யாரோ வந்து ஒரு ட்ரோலிங்க போட்டாரு போல இருக்குது.